ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜெகன். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியில் என் ஃப்ரெண்டு தான். கொஞ்ச நாள் தான் அவன் என்னை பார்த்துருப்பான். ஸோ அவன் என்னையும் ஞாபகம் வச்சு அவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கான். ஸோ இன்றைக்கி நான் அங்கே தான் போகிறேன். என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, வீடு வந்து புதுசாக கட்டியிருக்காங்க. அதுக்கு புண்ணியச்சனை பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் என்னை கூப்பிட்ருக்கான். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம விளாக் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் லாஸ்ட்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ அது இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறேன். அது கரெக்டாக என்னன்னு தெரில. ஸோ அது என்ன சொல்கிறேன்னு கேட்டால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கிளம்பலாம். என்னோடய டால்ஃபின் தான் இவன், தான் என்னோடய பைக். இவனுக்கு நான் வச்ச பேர் வந்து டால்ஃபின். ஸோ ப்ளூ கலரில் அழகாக இருப்பான். ஸோ நான் சொல்கிற பேச்சு கேட்பான். என்னோடய குட்டி பையன், சின்ன பையன், எப்படி வேணும் வச்சுக்கலாம். ஸோ வாங்க கிளம்பலாம். ஸோ ஏற்கனவே மணி பார்த்தீங்கன்னா இப்போ 10 o'clock ஆகிடுச்சு. அவன் 7:30 மணிக்கே கூப்பிட்டான். பட்டு நம்ம எப்பவுமே லேட் ஆச்சு. எல்லா விஷயத்துலையும் எப்பவுமே லேட்டு. ஸோ சொல்லியாச்சு, நம்ம போக போக அப்படியே நம்ம விளாக் கண்டினியூ பண்ணலாம். முருகா, எல்லோரும் முருகனை கும்பிட்டுக்கோங்க. ஸோ முருகா என் ஃப்ரெண்டு சொந்த வீடு கட்டிட்டான். ஸோ எனக்கும் சீக்கிரமாக ஒரு சொந்த வீடோ வாங்குற மாதிரி ஒரு வழியை ஏற்படுத்தி கொடு முருகா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். என் ஃப்ரெண்டு வீடு இப்போ இங்கேருந்து காங்கிம்பூர் ரோடு தான் என் ஃப்ரெண்டு வீடு. ஸோ 9 kilometers. இப்போ நம்ம 9 kilometers தான் ட்ராவல் பண்ணி போகிறோம். ஹவுசிங் யூனிட் வந்தாச்சு. இந்த ஹவுசிங் யூனிட் வந்து ஒரு 5 kilometer டிஸ்டன்ஸ் தான். 5 kilometer இதான் முதலிப்பாளையம் ஹவுசிங் யூனிட் நீங்கள் பார்க்குற இடம். வர வழியில் நாச்சிப்பாளையம் ஒரு இடத்துல தான் இருக்கேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு பேக் சைடு தெரியுது இல்லையா, அது வந்து க்ரீன் நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அந்த இடம் ப்ளஸ் இந்த வீடு கட்டித்தராங்களா, இடத்தோட வீடு கட்டித்தராங்களா, எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 45 lakhs, 45 லட்சம். ஸோ நம்ம இப்போ இந்த மாதிரிலாம் கட்டுறது பாருங்கள், சூப்பராக பாருங்கள். முன்னாடியில் அப்படியே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு என்ட்ரியே சூப்பராக இருக்குது இல்லையா? உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு. ஸோ இங்கே தான் அந்த இடம் நான் சொன்னேன் இல்லையா, 45 லட்சம் க்ரீன் நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நாச்சிப்பாளையங்கிற இடம் இது. ஸோ என்ட்ரியே சூப்பராக இருக்குது. 45 லட்சம் கேட்கும்போது தலை சுற்றுது. ஸோ யாராவது திருப்பூரில் இருக்கிறவங்க யாராவது வேணும்னா இது தேவைன்னா இதை பார்த்து கால் பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக போனால் காங்கியம் 11 kilometers. இப்படி லெஃப்டில் போனோம்னா கோபி. ஒரு வழியாக நான் படியூர் வந்தாச்சு. கொஞ்சம் தூரம் தான், இந்த பெட்ரோல் பங்கை தாண்டி 1 kilometers என் ஃப்ரெண்டோட வீட்டை ரீச் ஆகிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், படியூர் கவர்மெண்ட் ஸ்கூல், அரசு மேல்நிலைப்பள்ளி. சூப்பராக இருக்குல்ல, இந்த ஆர்ச்சு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம தலைவர் என்னென்ன இருக்குது பார்க்கலாம். ஜூனியர் ரெட் கிராஸ் என்னமோ போட்டிருக்காங்க. ரோட் சேஃப்டி பேட்ரோல்,
ஃப்ரெண்ட்ஸ், நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா அவன் ரிலேஷன் யாரும் பிக்கப் பண்ணணுன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்துட்டுருக்கான். நான் இன்னும் உள்ளே போகலை. ஸோ அவன் வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு மேலே தான் இருக்கேன். ஸோ ஃப்ரெண்டு வீட்டில் தான். ஸோ உங்களுக்கு அவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு முடிஞ்சால் அவனோட வீடை நான் வந்து உங்களுக்கு விளாகாக காமிக்கிறேன். ஸோ அவனோட பர்மிஷன் வேணும் இல்லையா? சும்மா ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நம்ம வந்து டக்குன்னு கேட்கக்கூடாது. அவன் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டான். இருந்தாலும் அவங்க இப்போ தான் புது வீடு கட்டியிருக்காங்க இல்லையா? ஸோ முடிஞ்சால் நான் அந்த வீட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ அங்கே தெரியுது இல்லையா? அதுதான் செவன் மலை. ஏரியா நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது. எவ்வளோ அமைதியாக இருக்குல்ல பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி என் ஃப்ரெண்டோட புது வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் போயிட்டு வந்துட்டேன். ஸோ வீடு வந்து சூப்பராகவே இருக்குங்க, சூப்பராக கட்டியிருக்காங்க. ஏரியாவும் நல்லா நீங்கள் பார்த்தீங்களா காமிச்சன்ல. ஸோ ஏரியாவும் நல்லாவே இருக்குது. ஸோ இன்டீரியர் ஒர்க் தான், இன்டீரியர் ஒர்க் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் ஐட்டம்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ கிச்சன் வந்து எனக்கு பிடிச்சதுலேயே கிச்சன் தான் கொஞ்சம் கிராண்டாக இருந்துச்சு, ராயல்ட்டியாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு மெசேஜ் ஒன்று சொல்கிறேன்னு இருந்தேன்ல, அது என்ன மெசேஜ்னால் ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஈரோட்டுக்கும் திருப்பூருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ ஈரோடு எடுத்துக்கோங்களேன். அங்கே ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு வீட்டுக்கு நீங்கள் வாடகைக்கு போகிறீங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் ப்ளஸ் ஒரு போர்ட்டிகோ வித் டார்ச் வீடு தான், மாடி வீடு. அது சேர்ந்து தாங்க 4000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் திருப்பூரில் அப்படி இல்லை. அப்படியே இதுக்கு ஆப்போசிட். 4000 ரூபாய்னா ஓட்டு வீடு தான். இங்கெல்லாம் திருப்பூரில் ஓட்டு வீடு மட்டும்தான் கிடைக்குது. ஒரே ஒரு 10க்கு 10 ரூமு, ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக ஒரு கிச்சன், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்புறம் தண்ணி, அந்த எல்என்டி தண்ணி, போர் கிடையாது, எல்என்டி தண்ணின்னு சொல்கிறாங்க இல்லையா? பைப் லைன் கொடுக்குறாங்களா தண்ணி, அந்த லைன் மட்டும்தான் வருது, போர் கிடையாது. இதுக்கே இங்கே திருப்பூரில் வந்து 4000 ரூபாய். ஸோ இதே ஆப்போசிட் ஈரோட்டில் பெரிய வீடு கிடைக்குது. அதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ். ஏன் அப்படின்னா எனக்கு ரீசன் தெரியல. ஸோ ஒருவேளை திருப்பூரில் வந்து இந்த ஹிந்திக்காரங்களா அதிகமாக ஆனதுனால, இந்த பணப்புழக்கம் அதிகமாகிறதுனால, ஸோ இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வாடகையை வந்து பண்ணுறாங்களோ என்னமோ தெரில. நார்மலாகவே இப்போ 4000 ரூபாய்க்கு ஈரோட்டில் வந்து கிச்சன், பெட்ரூம், ஹால் வித் போர் வசதியோடு இருக்கிற வீடு இங்கே 8000 9000 ரூபாய் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து திருப்பூரில் வந்து விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தா இங்கே இண்டஸ்ட்ரி சைடு நிறையா இருக்கு இல்லையா, கார்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வாடகை பண்ணுறாங்களா என்ன எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ஊருக்கு வந்ததுலேருந்து இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ வாடகை அதனால் திருப்பூருக்கு யாராவது புதுசாக வரதா இருந்தாலும் வாடகைக்கு வராதிங்க. யாராவது லீஸுக்கு மொத்தமாக எடுத்து வந்துடுங்க. வாடகைக்கு வந்தீங்கன்னா 8000 9000 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஒரு பெட்ரூம்க்கே 6000, ஸ்டார்டிங் ப்ரைஸே 6000 தான் ரெண்டல் அமௌண்ட்டு. ஸோ கொஞ்சம் திருப்பூர் யாராவது வரதுன்னா யோசிச்சுவாங்க. அப்படி வரதா இருந்தால் லீஸுக்கு பிடிச்சி வந்துடுங்க. லீஸுக்கு பிடிச்சி வர்றது மட்டும் சாதாரணமான விஷயம் இல்லை, அதுக்கு புரோக்கரை பிடிக்கணும். புரோக்கர் வேண்டான்னா புரோக்கரை அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்களே போய் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு ஏரியாவாக போய் நீங்களே கேட்டு தான்
ஒரு வீட்டை பிடிக்க முடியும். இதுக்கு புரோக்கர் எவ்வளோ தரமா கமிஷன் கேட்குறாங்க? ஒரு வீடு பிடிச்சி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா புரோக்கர்ஸு, அவங்களாம் சேர்ந்து இதில் வந்து ஒரு கூட்டாக இருப்பாங்க. ஸோ புரோக்கர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 5,000 6,000 கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது லீஸ் அமௌண்ட் தகுந்த மாதிரி கேட்பாங்க. ஒரு லீஸ் அமௌண்ட் 1 lakh, ஒரு 5 lakh வைங்க, 5 லட்சத்துக்கு ஒரு 2,000, 1 லட்சத்துக்கு 2,000 போட்டு உங்கள்கிட்ட மொத்தமாக 10,000 வாங்கிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்துவாங்க. இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நான் இந்த ஊருக்கு வந்து கற்றுக்கிட்டது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப வீடு பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் ஒரு கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, எனக்கும் இருக்குது. எனக்கும் ட்ரீம் ஹவுஸ்லாம் இருக்குது. ஸோ சீக்கிரமாக அது நடக்கும்னா உங்களோட சப்போர்ட் எனக்கும் தேவை. நானும் உங்களுக்கு சப்போர்ட் முடிஞ்ச அளவுக்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். டெய்லியும் வீடியோ போட முடியல. ஸோ சொல்கிற விஷயம் நமக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் இல்லையா, சும்மா ஏனோ தானோன்னு வீடியோ போட முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த மெசேஜ் லாஸ்ட்டாக ஃபைனலாக முடிச்சுக்கிறேன். ஸோ நான் உங்களை வேற ஒரு வீடியோவில், நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ சீக்கிரமாக நீங்கள் எல்லோரும் பார்க்குற வியூவர்ஸ் எல்லோரும் ஒரு புது வீடு கட்டுங்க, ஹாப்பியாக இருங்க. பை, லவ் யூ.